தேக்கரண்டி உப்பு, 3 எலுமிச்சம்பழம், ஒரு 3 லிட்டர் தண்ணியில் முடிஞ்சு போயிடும். இது எல்லாம் சேர்த்தாவே ஒரு 50 ரூபா தான் ஆகும். 50 ரூபா கூட ஆகாது. 50 ரூபா கூட ஆகாது. ஆனால் உலகின் ஆகச்சிறந்த சுகபேதி முறை இது. உலகின் ஆகச்சிறந்த சுகபேதி முறை. நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, ஒரு 3 லிட்டர் தண்ணியை நல்லா கொதிக்க வைங்க. கொதித்த பிறகு இறக்கி வச்ச உடனே 3 தேக்கரண்டி கல்லுப்பு போடுங்க. 3 பெரிய எலுமிச்சம்பழம், அந்த எலுமிச்சம்பழத்தை 3 எலுமிச்சம்பழம் அதை புழிஞ்சு ஊற்றுங்க. கலக்கி வச்சுக்குங்க. வச்சுக்கிட்டு அதை நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, 1 கிளாஸ் எடுத்து குடிங்க. காலையில் 7 மணிக்கு செய்யணும். இதெல்லாம் காலங்காத்தால 7 மணிக்கு செய்யணும். 1 கிளாஸ் எடுத்து குடிங்க. ஒரு 20 நிமிஷத்தில் பேதி ஆகும். பேதி ஆகணுன்னா திரும்ப 1 கிளாஸ் குடிங்க. திரும்பவும் பேதி ஆகும். இந்த 3 லிட்டர் தண்ணி குடிக்கிறதுக்கு முன்னாடி 7 முறை பேதி ஆயிரும். அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி அந்த களிப்பாக்கு இல்லைன்னா 1 கிளாஸ் மோர் குடிங்க, இல்லை ரசஞ்சோறு சாப்பிடுங்க. பேதி நின்று போயிடும். இதை 3 மாதத்துக்கு ஒரு முறை செய்யுங்கள். நோய் இல்லாமல் இருப்பீங்க. பயப்படவே வேண்டாம். உடம்பு சோர்வே அடையாது. ஏன் சோர்வடையாதுன்னா, நீர்ச்சத்தை காப்பாற்றக்கூடிய ஆற்றல் எலுமிச்சம்பழத்துக்கும் உப்பும் கலந்துக்கும் போது, உப்பு எலுமிச்சம்பழம் கலந்துறீங்களா தண்ணியில், அதனால் அந்த நீர்ச்சத்து வீணாகாமல் உடலில் தங்கக்கூடிய ஆற்றலை இந்த உப்பும் எலுமிச்சம்பழமும் கலந்த தண்ணீர் நமக்கு தருவதால் இதற்கு பெயரை சுகபேதின்னு வச்சாங்க சித்தர்கள். சுகபேதின்னு வச்சாங்க. இது ஒரு ஆள் சொல்லி கொடுத்தாரு, ஒரு வைத்தியர் சொல்லி கொடுத்தாரு. அதை நான் எல்லாருக்கும் சொல்லிகிட்டு இருக்கேன். அருமையான விஷயங்க இது. புதைந்து கிடக்கக்கூடிய தமிழர்களுடைய அறிவியலில் இதெல்லாம் மிகப்பெரிய அறிவியல். இதெல்லாம் பயன்படுத்துங்க. ஆச்சா?